Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல நாகதோஷம் நீக்கும் கால சர்ப்ப யந்திரம் பற்றி நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய வீஹா ஆன்லைனில் கால சர்ப்ப யந்திரம் வாங்கி இருக்கக்கூடிய சிலர் கால சர்ப்ப யந்திரம் எப்படி வழிபட வேண்டும், எதற்காக வழிபட வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு திரும்ப கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் இந்த பதிவு நான் கொடுக்குறேன். கால சர்ப்ப யந்திரம் எதற்காக நம்ம வழிபடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகதோஷம் உள்ளவர்கள், கால சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் இந்த கால சர்ப்ப யந்திரம் வைத்து வழிபடுவார்கள். நம்முடைய வழிபாட்டில் சர்ப்ப வழிபாடு என்பது மிக முக்கிய இடம் பெற்றிருக்கின்றது. ஆதி காலத்திலிருந்து, வேத காலத்திலிருந்து, புராண காலத்திலிருந்து சர்ப்ப வழிபாட்டை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். காரணம், இந்த சர்ப்பம் மிக முக்கிய இடத்தை நம்முடைய வழிபாட்டில் இடம் பெற்றிருக்கு. அதற்கு உதாரணமாக சொல்லணும்னா, அனைத்து தெய்வங்களுமே சர்ப்பத்தை அணிகலன்களாக அல்லது படுக்கையாக அல்லது தான் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கையாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்பம் மிக முக்கியமானதாகவும் மிக முக்கியமான படைப்பாகவும் கருதப்படுகின்றது. சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள் எல்லாருமே கூடு விட்டு கூடு பாயும் பொழுது இந்த நாக உடலை பயன்படுத்தி இருக்காங்க. அப்போது நாக உடல், நாகம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, நம்ம வழிபாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகின்றது. நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் கூட சர்ப்ப வழிபாட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே போயிட்டுருக்குன்னா ஜோதிடர்கிட்ட ஜாதகம் எடுத்துகிட்டு போனால் அவங்க ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து பார்த்து எந்த குறையும் இல்லைங்க, சர்ப்ப தோஷம் இருக்குது, கால சர்ப்ப தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது, கேது தோஷம் இருக்குது, இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் காளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோஷங்கள் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தாங்க, நம்முடைய குலத்தில் நம் முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ சர்ப்பத்தை துன்புறுத்தி இருப்பாங்க, இல்லாட்டி அடிச்சிருப்பாங்க. இப்படி துன்புறுத்தி இருந்தாலோ அடிச்சிருந்தாலோ சர்ப்பம் சும்மா விடாது. அந்த குலத்தில் யாருக்காவது துன்புறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கும், தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதில் ஜோடியாக இருக்கின்ற பாம்பெல்லாம் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கும், காதல் வயப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று கொண்டுட்டா, இல்லை தன்னுடைய குட்டிகளை கொன்று விட்டால், இல்லை தன்னுடைய தாயை கொன்று விட்டால், அந்த சர்ப்பம் பார்த்துருச்சு, இன்னொரு சர்ப்பம் பார்த்துருச்சுன்னு வைங்களேன், சும்மா விடவே விடாது. அது நம்முடைய குலத்தில் தாக்கி கொண்டே இருக்கும். அதனால தான் கால சர்ப்ப தோஷமோ இல்லை தோஷங்கள், நாகதோஷங்கள் ஏற்படுது. இப்படி நாகதோஷம் ஏற்பட்டு விட்டால் நமக்கு வாழ்க்கையில் நிறைய இன்னல்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் தள்ளி கொண்டே போகும், இல்லை திருமணம் நிச்சயமான நேரத்தில் தடங்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். சரி, எந்த நாகதோஷமாக இருந்தாலும் அதை விலக்க வேண்டுமென்றால் நம்ம நாக வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். காளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு வரணும், நாகேஸ்வரர் கோயிலெலாம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, இன்னும் நிறைய சர்ப்ப கோயில்கள் எல்லாம் இருக்குது. இது தவிர இந்த கால சர்ப்ப யந்திரம் இங்கே பாருங்கள், நான் வச்சுருக்கேன். இங்கே இது பார்த்திங்கன்னா 5 தலை நாகம் கொண்டு 2 பக்கம் நாகம் இருக்கும், கீழே ஆமை இருக்கும், இங்கே கிறிஸ்டல் பால் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நாகம், இந்த பக்கம் நாகம், இங்கே பார்த்திங்கன்னா ராஜநாகம் இருக்கும். இதுவும் ஆமை தான் தாங்கி கொண்டு இருக்கின்றது. இது கிறிஸ்டல். இது எல்லாம் எது உணர்த்துது? ஆமையும் இந்த சர்ப்பமும் எது உணர்த்துது? இணைந்திருக்கு இல்லையா, கிறிஸ்டல் பாலும் இணைந்திருக்கு. இது எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்த பொழுது இந்த பூமியை தாங்கி கொண்டு நின்றார். அப்போது பார்த்திங்கன்னா நாகமும் அவருடன் இணைந்து, மகாவிஷ்ணுனாலே நாகம் தானே, அவர் நாகத்தையே படுக்கையாக கொண்டு இருக்கிறார் இல்லையா, நாகமும் ஆமையும் தான் இன்றைக்கும் பூமியை தாங்கி கொண்டிருக்கின்றது. இந்த கால சர்ப்ப யந்திரம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வீட்டில் வைத்து வழிபட. பொதுவாகவே நாகதோஷம் உள்ளவர்கள் அனைவருமே கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட குறைந்தது 9 வாரங்கள் வீட்டிலே வைத்து வழிபட்டோம்னா
நாகதோஷங்கள் எல்லாம் விலகும். இதில் இந்த காலசர்ப்ப யந்திரம் வைத்திருப்பவர்கள் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், சர்ப்பத்தை தாங்கி கொண்டிருக்கின்ற அம்மன் படம் வைத்து கூட வழிபாடு மேற்கொள்ளலாம். இந்த காலசர்ப்ப யந்திரம் இதில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் அது எதை உணர்த்துதுன்னா, பொதுவாகவே கிறிஸ்டல் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன், நமக்கு சுற்றுப்புற சூழலை நல்லபடியாக வைத்திருக்கும், தீயவைகளை அகற்றும் அப்படின்றது இருக்குது. இது நாகமணியை சிம்பாலிக்காக குறிக்கிறது. இந்த காலசர்ப்ப யந்திரம் வீட்டிலே வைத்திருப்பவங்க என்ன பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமை தோறும் 9 வாரங்கள் நாக வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பொதுவாகவே நாக வழிபாடு வீட்டில் செஞ்சோம்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவில் வரையணும், 7 நாகங்கள் வரையணும் அப்படின்லாம் இருக்குது. அப்படி ஒவ்வொரு வாரமுமே வரைஞ்சி எங்களுக்கு செய்யறதுக்கு அந்த வழிபாடு மேற்கொள்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த காலசர்ப்ப யந்திரம் வாங்கி கொள்ளலாம். அல்லது காலசர்ப்பம் யந்திரம் வச்சுருக்கிறவங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஒரு தட்டில் அரிசி எடுத்துக்கோங்க, பச்சரிசி எடுத்துக்கிட்டு அது மேலே இந்த காலசர்ப்ப யந்திரம் வச்சுக்கோங்க. அதற்கு பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சுடணும், மஞ்சள் குங்குமம். பொதுவாகவே நாகத்திற்கு புற்றுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம மஞ்சள் குங்குமம் தான் பிரதானமாக பயன்படுத்துவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மஞ்சளும் குங்குமமும் அந்த ஒவ்வொரு நாகத்தின் முகத்து நெற்றியிலையும் நம்ம வச்சு விடணும். அடுத்தது இந்த பூஜைக்கு நாக வழிபாட்டிற்கு பால் கட்டாயம் இருக்கணும். அதற்கப்புறம் வெற்றிலை பாக்கு கட்டாயம் இருக்கணும். மணமான மலர்கள் இருக்கணும். மணமான மலர்கள் ஃபாரினில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கிடைக்காதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மணமான வாசனையுள்ள பொருள்கள் ஏதாவது பூசி விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா வசமாகும். எந்த ஒரு வழிபாடுமே மனம் இருக்கின்ற இடத்திலே தான் ஆக்கர்ஷண சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும், வசமாகும் அந்த வழிபாட்டிற்கு. அதனால் இந்த சர்ப்பத்தை, அந்த காலசர்ப்ப யந்திரம் வாங்கியிருந்தீங்கன்னா அதை இது யந்திரமாக கருதப்படுகின்றது. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா யந்திரத்தை வழிபடும் பொழுது அதற்கு தனி மகிமை இருக்குது. நிறைய பேர் யந்திரத்தை பற்றி சர்ச்சை கூட உருவாக்குவாங்க, வைக்கலாமா வேண்டாமான்னு. ஆனால் இது யந்திரமாகவே இருக்கின்ற காரணத்தினால வைத்து வழிபடலாம். நாகதோஷம் உள்ளவர்கள் 9 வாரங்களுமே தலைக்கு குளிச்சுக்கணும். நல்லா மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. மஞ்சளை நம்ம நெத்தியில் வச்சுக்கலாம். அது கல்யாணமானவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, பெண்கள், ஆண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் அத்தனை பேருமே இந்த வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யலாம் தாராளமாக. ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க, காலையிலையா சாயந்தரமா அப்படின்னு. அதே நேரத்தில் தான் நம்ம 9 வாரங்களுமே செய்யணும். ஏதாவது ஒரு வாரம் நம்ம பீரியட்ஸ் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு தடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க, அடுத்த வாரம் தொடர்ந்து செய்து கொள்ளலாம். இந்த நேரத்தை மட்டும் மாற்றக்கூடாது. ஒரு வாரம் காலையில், ஒரு வாரம் சாயந்தரம் அந்த மாதிரி மாற்றாமல் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த நேரத்திலே மனமுருக பிரார்த்தனை செய்து, எனக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் விலக்கிவிடு, எனக்கு வாழ்க்கையில் தடங்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கே, என்னுடைய ஜாதக கட்டத்தில் சொல்கிறாங்க, அதனால் அதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் முன்னோர்கள் செய்ததுக்கு அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் உனக்கு பிரார்த்தனை செய்கிறேன், வழிபடுறேன் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு பூஜையை செய்யுங்க. அதற்கு மந்திரம் சொல்லணும். என்னென்னா அந்த சர்ப்பத்துக்கு உரிய காயத்ரி மந்திரம்னா அது இப்போது உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எழுதி வைக்கிறேன், பார்த்து அதை 108 தடவை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் 21 முறையாவது சொல்லிக்கிட்டு பூஜை அறையில் 21 முறை சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ கணக்கில்லாமல் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சர்ப்பத்திற்கு என்று சில காயத்ரி மந்திரங்கள் சொல்லப்பட்டால் கூட இது நாகமணியை தாங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால இதற்குன்னு தனி ஒரு மந்திரம் இருக்குது. ஓம் ஷர்ப்பராஜாய வித்மஹே நாகமணி சேகராய தீமஹி தன்னோ நாகேந்திர பிரச்சோதயாத். ரொம்ப சுலபமானது. ஓம் சர்ப்பராஜாய வித்மஹே நாகமணி சேகராய தீமஹி தன்னோ நாகேந்திர பிரச்சோதயாத். இப்படி வழிபாட்டை மேற்கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நாகதோஷம் கட்டாயம் விலகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராகு மகாதசை நடந்துகிட்டு இருக்கு, ராகு தசை நடந்திருக்கு, ராகு புக்தி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சரி, இன்றைக்கு நம்ம விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய காலசர்ப்ப யந்திரம் ப்ராடக்ட் பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி புதிதாக சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்ட இருக்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸே கொடுத்துருக்கோம், அதை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு எது வசதிப்படுகின்றதோ ஷாப்பிங் ஆப்பில் அல்லது viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. எங்கள் விஹா கடைக்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் அனைத்துமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரப்பட்டிருக்கு, viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டிருக்கு, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு. இது தவிர பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா
அழகாக எங்களுடைய கடைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. எங்களுடைய விஹா ஷாப்கான விஹா கடைக்கான கிளைகள் அல்லது இங்கிலீஷில் சொல்லணும்னா பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது இது அவங்க கடை தாங்க அப்படின்னு அந்த பேர் வச்சுருந்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம வியூவர்ஸ் கேட்டதுக்காக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். இது போல் உங்களுக்கு எது பற்றி நான் பதிவு கொடுக்கணுன்றதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கட்டாயம் நான் பதிவாக கொடுப்பேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.